ஹாய் ஆல்! பண்டிகை காலங்கள்ல பூஜை பாத்திரம், பித்தள பாத்திரம் வந்து ஈஸியா கிளீன் பண்ணுறது எப்படி? அண்ட் தினமுமே வந்து பூஜை பாத்திரம்லாம் கிளீன் பண்ணணுமா? அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்பயுமே பூஜை பாத்திரம்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக எந்த ஐட்டம்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல. இது எந்த வித ப்ரொமோஷனும் கிடையாது. இது முதல்லயே சொல்லிடுறேன். நான் வீட்டில் எப்பயும் யூஸ் பண்ணுற பீத்தம்புரியை வச்சு நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு தேய்ப்பேன், அவ்வளோதான். நீங்கள் பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். வீடியோவில் ஃபஸ்ட்டில் பார்த்ததுக்கும் இப்போ தேய்ச்சதுக்கப்புறமும் வந்து பூஜை பாத்திரம் நல்லா பளபளன்னு தான் இருக்கும். அண்டு நான் பொட்டு வைக்கும்போது மஞ்சள், சந்தனம் கூடவே கொஞ்சம் ஜவ்வாதும் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி தான் பொட்டு வைப்பேன். சில பேர் பன்னீர் சேர்த்துப்பாங்க, கூடவே பச்சை கற்பூரமும் சேர்த்துப்பாங்க. நான் வைக்கிற மெத்தடு தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பூஜை பாத்திரத்துக்கு நான் க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டுலாம் வைப்பேன். அண்டு தினமுமே க்ளீன் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ ஒரு 4 நாள் வரிசையாக வந்து பண்டிகை நாட்களில் வந்து க்ளீன் பண்ணணுன்றது கிடையாது. முதல் நாள் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாலுமே அதையே வந்து நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். அப்படி தான் நானும் பண்ணுவேன். அண்டு பூஜை பாத்திரம்லாம் வந்து ஒரு மாதிரி கருகருன்னு இருந்தால் நமக்கு ஏதோ நெகட்டிவ் வைபாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்கும். அதனால் எப்பயுமே பளிச்சுன்னு வச்சுக்கிறது கொஞ்சம் பிடிக்கும். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா லேடிஸுமே இருக்கிற ஒரு வழக்கம் தான். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு இருக்கும், மனசுக்கே கொஞ்சம் நிறைவாக இருக்க மாதிரி இருக்கும். நான் எப்பயும் இப்படி தான் க்ளீன் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.